ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அவர் சேனல் ஹாப்பி லேர்னிங். ஸோ நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆர்டிக்கல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிக்கலில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, எங்கெங்கெல்லாம் இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கலில் 2 டைப்ஸ் இருக்குது, டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல். டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா தி, இந்த டிஹெச்இ இந்த தி எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். இன்டெஃபினட் ஆர்டிக்கல் அப்படின்னா ஏ அண்ட் இந்த ரெண்டு இன்டெஃபினட் ஆர்டிக்கிளையும் எங்க யூஸ் பண்ணோம் அப்படின்றதையும் நம்ம கிளியரா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த தி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம ஒரு நவுனை பத்தி, அதாவது நவுன் அப்படின்னா பெயர் சொல், ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு நவுனை பத்தி நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது நம்ம தி யூஸ் பண்ணணும். அந்த நவுனை பத்தி நமக்கு ஆல்ரெடி நல்லா தெரியும் அப்படின்னா நம்ம தி யூஸ் பண்ணி சொல்லணும். இது சிங்குலராகவும் இருக்கலாம், இல்லைன்னா plural noun இருக்கலாம். It should be in front of the specific noun. It can be used singular or and plural. So ரெண்டுமே நம்ம வந்து ரெண்டு நவுனுக்குமே வந்து தி யூஸ் பண்ணுவோம். இந்த ஏ அண்ட் இந்த ரெண்டும் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா அன்ஸ்பெசிஃபிக் நவுன், அந்த நவுனை பற்றி நமக்கு தெரியாது, அதாவது அந்த பெயர் சொல் அதை பற்றி நமக்கு தெரியாது, இப்போதான் புதுசாக பேசுகிறோம் நம்ம அதை பற்றி அப்படின்னா நம்ம ஏ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணி நம்ம சொல்லணும். இது வந்து சிங்குலராக தான் இருக்கும். சரியா? இப்போ இந்த ரெண்டுக்கும் நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன், அதை பாருங்க, இன்னும் உங்களுக்கு கிளியரா புரியும். டெஃபினட் ஆர்டிக்கல், இன்டெஃபினட் ஆர்டிக்கல், இந்த ரெண்டுக்குமே நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், யூ பிரிங் தி புக் அப்படி நம்ம சொல்லும் போது அந்த புக்கை பத்தி நம்ம ஆல்ரெடி பேசியிருப்போம், அந்த புக்கை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ நமக்கு தெரியும் அந்த புக்கை எடுத்துட்டு வா அப்படின்னா பர்டிகுலராக அந்த புக்குன்றதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த இன்னொரு பர்சனுக்கும் அதை பற்றி தெரிஞ்சிருக்கும். அப்போ கரெக்டாக அவங்க அந்த புக்கை எடுத்துகிட்டு வருவாங்க. அதுவே நமக்கு ஐடியாவே இல்லை, அந்த பர்சனுக்கும் அந்த புக்கை பற்றி ஐடியா இல்லை அப்படின்னா யூ பிரிங் அ புக், ஏதோ ஒரு புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஏதாவது ஒரு புக்கை பற்றி நம்ம கிளியராக நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறோன்னா அந்த புக்கை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லணும். அதுவே நமக்கு அந்த புக்கை பற்றி அவங்களுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாதுன்னா யூ பிரிங் அ புக் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏதோ ஒரு புக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து, ஷால் வி கோ டு தி மூவி நவ்? அப்போ அந்த மூவியை பற்றி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், அந்த மூவிக்கு போகலாமா அப்படின்னு நம்ம கேட்குறோம். அப்போ அவங்களுக்கும் அது தெரியும், அந்த மூவியை பற்றி நம்ம தெரியும், அதனால நம்ம ஷால் வி கோ டு தி மூவி நவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ஷால் வி கோ டு எ மூவி நவ் அப்படின்னு கேட்குறோன்னா அந்த மூவியை பற்றி ஆல்ரெடி நமக்கு தெரியவே தெரியாது, ஏதோ ஒரு மூவி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஷால் வி கோ டு எ மூவி நவ் அப்படின்னு நம்ம வந்து கேட்கணும். ஸ்பெசிஃபிக்காக நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா மட்டும்தான் தி யூஸ் பண்ணி சொல்லணும். அன்ஸ்பெசிஃபிக் நமக்கு தெரியாது அப்படின்னா ஏ இல்லைன்னா ஆன் யூஸ் பண்ணணும். சரியா? ஐ சா தி எலிஃபண்ட் அட் தி ஸ்ட்ரீட். அப்போ அந்த எலிஃபண்ட்டை பற்றி நம்ம சொல்கிற அந்த பர்சனுக்கும் அந்த எலிஃபண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும், நமக்கும் தெரிஞ்சிருக்கும். அப்போது ஐ சா தி எலிஃபண்ட், நான் அந்த எலிஃபண்ட்டை அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன். ஐ சா அன் எலிஃபண்ட், இப்போ எனக்கு இந்த எலிஃபண்ட்டை பற்றி தெரியாது, நம்ம சொல்கிற அந்த பர்சனுக்கும் எலிஃபண்ட் பற்றி தெரியாது, புதுசாக நம்ம அந்த எலிஃபண்ட்டை பற்றி பேசுகிறோம். அப்போ ஐ சா, நான் ஒரு எலிஃபண்ட்டை நான் வந்து அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தேன், ஏதோ ஒரு எலிஃபண்ட், அதை பற்றி நமக்கு தெரியாது, அதனால நம்ம அப்படி சொல்கிறோம். சரியா? இப்போ இன்டெஃபினட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஏ இல்லைன்னா ஆன். இந்த ஏ எங்கே யூஸ் பண்ணோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சிங்குலர் நவுன் அது வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வவ்வலுக்கு முன்னாடி, அதாவது கான்சோனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி ஒரு சிங்குலர் நம்ம வந்து நவுன் வருது அப்படின்னா ஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ கான்சோனன்ட்னா வவ்வல் சவுண்ட்ஸ் தெரியும்ல, ஏஇஐஓயு, நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோஸ்லலாம் சொல்லியிருப்பேன். இந்த வவ்வல் சவுண்ட் இல்லாத மற்ற எல்லாமே கான்சோனன்ட் தான். ஸோ கான்சோனன்ட் சவுண்ட், இப்போ ஷி பாட் அ கார், அப்போ அந்த காரில் வந்து சி தான் வருது, அதே மாதிரி அது ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது கே, கார் அப்படி கே தான் வருது. ஸோ அங்கே ஏ யூஸ் பண்ணும். ஐ ஹாவ் அ புக், அப்போ புக்குன்னு சொல்லும் போது அங்கேயும் கான்சோனன்ட் சவுண்ட், அப்போ வந்து ஏ தான் யூஸ் பண்ணணும். இந்த ஆன் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிங்குலர் நவுன் பிகின் வித் வவ்வல் சவுண்ட். ஸோ வவ்வல் சவுண்டுக்குன்னா ஏஇஐஓயு இந்த சவுண்ட் நமக்கு வருது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணணும். ஐ ஏட் அன் ஆப்பிள், அப்போ அங்கே ஆப்பிள் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஏஇஐஓயு அந்த வவ்வல் சவுண்ட்ல கேட்குது, அப்போ நம்ம வந்து அங்கே ஆன் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஷி பாயில்டு அண்ட் எக், அப்போ எக்குன்னு சொல்லும் போது இ யூஸ் பண்ணுறோம், அப்போ எக்கும் போது ஆன் யூஸ் பண்ணணும். ஏஇஐஓயு அந்த வவ்வல் சவுண்ட் நமக்கு கேட்குதுல, அதனால ஆன் யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க. ஏ அவர், ஏ எஸ்எம்எஸ், ஏ எம்எல்ஏ, இப்படி சொன்னால் இது கரெக்டா தப்பா?
கண்டிப்பா தப்பு தான். ஏன் அப்படின்னா நீங்க கேட்கலாம், இது எல்லாமே வந்து கான்சோனன்ட் தானே, ஏன்னா ஹெச், எஸ், எம் இது எல்லாமே வந்து வவ்வல்ஸ் கிடையாது. அப்போ நம்ம இது வந்து ஏன் யூஸ் பண்ணா என்ன தப்பு அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் இதுக்கு மட்டும் நம்ம ஆன் தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஆன் அவர் அதில் பாருங்க, ஹெச் வந்து சைலண்டாக தான் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம், ஓ தான் அங்கே மெயினாக இருக்கு. அப்போ ஆன் யூஸ் பண்ணும். ஆன் எஸ்எம்எஸ், இந்த எஸ்எம்எஸ்ல ஏ ஏ எஸ்எம்எஸ் ஏ தான் ஃபர்ஸ்ட்ல வருது, அதனால ஆன் யூஸ் பண்றோம். ஆன் எம்எல்ஏ எம் எம் அப்படிங்கும்போது ஈ தான் அங்க வந்து நமக்கு கேக்குது, எம் எம் ஈ தான் கேக்குது, அதனால நம்ம வந்து ஆன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். a noun begin with கான்சோனன்ட்ல வந்து லெட்டர் இருக்கலாம், ஆனா வவ்வல் சவுண்டு நமக்கு கேட்கும். அப்படி நம்ம வந்து வவ்வல் சவுண்டு கேட்கும்போது அந்த இடத்துல ஆன் தான் யூஸ் பண்ணணும். a noun begin with consonant letter but it has vowel sound. கான்சோனன்ட் லெட்டரா இருக்கலாம், ஆனா வவ்வல் சவுண்டு தான் அதுக்கு கேட்கும். அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல ஆன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அதே மாதிரி ஒரு நவுன் வந்து பிகின் வித் வவ்வல் லெட்டரா இருக்கலாம், பட் அதுக்கு கான்சோனன்ட் சவுண்டு கேட்குது அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம்? இப்போ நான் அங்க சொன்ன அதே மாதிரி தான் இங்க ஆனுக்கு பதிலாக ஏ யூஸ் பண்ணணும். ஏஇஐஓயு வந்ததுன்னா ஆன் சொல்லியிருந்தேன், பட் அது வந்து நமக்கு கான்சோனன்ட் சவுண்டா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஏ தான் யூஸ் பண்ணணும். சரியா? அதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஏ யூனிவர்சிட்டி, ஏ யூனியன், ஏ 1 ரூபி. இப்போ இந்த யூனிவர்சிட்டியில் யூ வருது, ஆனால் அது வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் ஆகும்னா ஒய் தான் ப்ரொனவுன்ஸ் ஆகும். ஏ யூனிவர்சிட்டி அங்கே பாருங்க ஒய் வருது. ஏ யூனியன் அப்போ அந்த இடத்துல ஒய் தான் வருது. யூ வந்து நம்ம எப்போவுமே இங்கிலீஷில் அம்பர்லா யூ வந்து ஆ அந்த மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். யூ இங்கே வந்து யூனிவர்சிட்டின்னு வரும்போது அது ஒய் தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அதனால நம்ம ஏ தான் யூஸ் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, இந்த டெஃபினட் ஆர்டிக்கல் யூஸ் பண்ணும்போது ஒரு 10 ரூல்ஸ் இருக்கு, அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பர்டிகுலராக ஒருத்தரை பற்றி பேசுகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், அந்த பர்சனை பற்றி ஐடியா கிடையாது, அப்போ வந்து நம்ம ஏ யூஸ் பண்ணுறோம். ஐ சாய பெக்கர் அட் தி ஸ்ட்ரீட். திரும்ப அந்த பெக்கரை பற்றி நம்ம பேசுகிறோன்னா அந்த இடத்துல ஏ யூஸ் பண்ணக்கூடாது. த பெக்கர் வாஸ் வெரி டால். ஐ சாய பெக்கர் அட் தி ஸ்ட்ரீட். நான் ஒரு பெக்கரை பார்த்தேன், அந்த பெக்கர் வெரி டால். திரும்ப செகண்ட் டைம் யூஸ் பண்ணும்போது தி தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரூல் நம்பர் 2. ஒரு போஸ்டிங்கை பற்றி நம்ம சொல்லும் போது தி பிரின்சிபல், தி சீஃப் மினிஸ்டர், தி பிரைம் மினிஸ்டர், இந்த மாதிரி ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற சில பேரை பற்றி நம்ம சொல்லும் போது நம்ம தி யூஸ் பண்ணி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 3. ரூல் நம்பர் 3 என்ன அப்படின்னா, நியூஸ் பேப்பர்ஸ், தி ஹிந்து, தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, தி டெய்லி தந்தி, இந்த மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர்ஸ் பற்றி நம்ம சொல்லும் போது தி யூஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். ரூல் நம்பர் 4. ரூல் நம்பர் 4 என்ன அப்படின்னா, டைரக்ஷன்ஸ், அதாவது நம்ம ஒரு திசைகளை பற்றி சொல்கிறோன்னா நம்ம திசைகள் பற்றி சொல்லும்போது தி ஈஸ்ட், தி வெஸ்ட், தி நார்த், தி சவுத், இந்த மாதிரி நம்ம திசைகளை பற்றி சொல்லும்போது தி யூஸ் பண்ணி தான் சொல்லணும். ரூல் நம்பர் 5. ஓஷன், அதாவது சமுத்திரத்தை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அங்கே நம்ம தி தான் யூஸ் பண்ணோம். தி இந்தியன் ஓஷன், தி பசிபிக் ஓஷன், இந்த மாதிரி பெருங்கடலை பற்றி நம்ம சொல்லும்போது அங்கே தி யூஸ் பண்ணி தான் சொல்லணும். நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 6. ஹோலி புக்ஸ். ஹோலி புக்ஸ்னா பகவத்கீதா, பைபிள், குரான், இந்த மாதிரி நம்ம ஹோலி புக்ஸ் பற்றி பேசும்போதும் தி யூஸ் பண்ணி தான் சொல்லணும். தி பகவத்கீதா, தி குரான், தி பைபிள், இந்த மாதிரி நம்ம தி சேர்த்து தான் நம்ம பேசணும். ரூல் நம்பர் 7. ஏதாவது இன்வென்ஷன், கண்டுபிடிப்புகளை பற்றி பேசும்போது நம்ம தி சேர்த்து தான் சொல்லணும். தி டெலிஃபோன், தி மைக்ரோஸ்கோப், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிவியல் சம்மந்தமாக கண்டுபிடிப்புகள், ஏதோ ஒரு கண்டுபிடிப்பை பற்றி பேசும்போது நம்ம தி சேர்த்து தான் சொல்லணும். ரூல் நம்பர் 8. யூனிக் திங்ஸ், அதாவது இந்த உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப யூனிக்காக இருக்கிற விஷயங்களை பற்றி நம்ம பேசும்போது தி சொல்லி தான் சொல்லணும். தி சன், தி மூன், இது எல்லாமே ஒன்று தான் இருக்கும், அதனால மென்ஷன் பண்ணி நம்ம அதை பற்றி பேசும்போது தி சன், தி மூன், தி எர்த்துன்னு நம்ம
ஸ்பெசிஃபிக்காக நம்ம சொல்லும்போது தி சேர்த்து சொல்லணும். 9th ரூல் நம்பர் 9 வந்து கண்ட்ரியை பற்றி சொல்லும்போது தி யூஎஸ்ஏ, தி யூகே அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ரூல் நம்பர் 10 வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது தி கிட்டார், தி பியானோ, தி ட்ரம்ஸ் அந்த மாதிரி வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சொல்லும்போது நம்ம வந்து தி சேர்த்து தான் சொல்லணும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நான் உங்களுக்கு கிளியராக ஆர்டிக்கல் பற்றி சொல்லிட்டேன். ஓ, இதுதான் நம்மளோட 30th வீடியோ. ஸோ 30 days கிளாஸு இன்னைக்கூட முடியுது. நான் இதுக்கப்புறம் இன்னும் அடுத்தடுத்த வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். பட் இந்த